அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் ஒரு புறம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றொரு புறம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை ஒவ்வொரு வகுப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகளை பார்த்து அதற்கான தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். இன்று இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு தமிழ் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, இந்த 10ஆம் வகுப்பு தமிழானது தான் தமிழ் தகுதி தேர்வுக்கு பாடத்திட்டமாக நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த 10ஆம் வகுப்பு இயல் 1லிருந்து இயல் 9 வரை பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு பாடப்பகுதி. தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டுமல்லாமல் இந்த 10ஆம் வகுப்பானது டிஎன்பிஎஸ்சி, டெட் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான பாடப்பகுதியிலும் இது ஒரு பாடத்திட்டமாக இருக்கிறதால இதை அனைவரும் ஒரு முன்னுரிமை கொடுத்து படிக்கலாம். ஓகே, இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது இயல் 1 செய்யுள் அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். பாடல் வரிகள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற பாடல் கொடுத்திருப்பாங்க. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குமரி கண்டத்தில் அரசாண்ட பேரரசே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 11 கீழ்கணக்கே, சிலப்பதிகாரமே, மணிமேகலையே அப்படின்னு பாடல்ல எழுதியிருப்பாங்க. யார் அப்படின்னா, ஆசிரியர் யாருன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இப்பாடல் கனிச்சாறு நூலில் தொகுதி 1ல் தமிழ்த்தாய் வாழ்த்து முன்னேற்றும் யாண்டும் தலைப்பில் உள்ளது. நம்ம 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைனும் மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த வரி அப்படியே இப்ப சமீபத்தில் நடந்த UGTRB தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினா இது. கனிச்சாறு நூலில் தொகுதி 1ல் தமிழ்த்தாய் வாழ்த்து முன்னேற்றம் யாண்டும் இந்த எந்த தலைப்பில் வந்தது அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. அதனால நாம தேர்வு நோக்கில் நம்மளுடைய பாடக்குறிப்புகள் இருக்கும். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வினாவாக தான் இருக்கும். தேவையற்ற வரிகளை தவிர்த்து விட்டு தேர்வுக்கு தயாரான வகையில் ஒவ்வொரு வரியும் இருக்கும். அதனால ஒவ்வொரு வரியும் மிஸ் பண்ணாம படிக்கணும். அடுத்ததாக, தென்மொழி தமிழ்ச்செட்டு இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர். என்னென்ன இதழ்கள் நடத்தினார் அப்படின்னா, தென்மொழி தமிழ்ச்சீட்டு இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார். இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கனிச்சாறு, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை 80, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் க. சச்சிதானந்தன். இவர் ஒரு இலங்கை தமிழ் புலவர். அடுத்ததாக, உரைநடையில் தமிழ்ச்சொல் வளம் தேவநேய பாவனர் அவங்க எழுதியிருப்பாங்க. அதை பார்க்குறோம். தெலுங்கு, கன்னடம் முதலிய மொழிகளுக்கு உரிய சொற்களும் தமிழில் உள்ளன. கால்டுவெல் சொல்லியிருப்பாங்க. எந்த நூல் அப்படின்னா, தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலில். தாவரத்தின் அடிப்பகுதிகள் என்னென்ன நேம்லாம் சொல்றோம் அப்படின்னா, தாள் அப்படிங்கிறது எது எதுக்குன்னா, நெல்லு கேழ்வரகுக்கு. தண்டு என்பது கீரை வகை. கோல் என்பது நெட்டி மிளகாய் செடி. தூறு குத்துச்செடி புதர். தட்டு என்பது தட்டை கம்பு சோளம். கழி என்பது கரும்பின் அடிப்பகுதி. கழை மூங்கிலின் அடி. அடி அப்படிங்கிறது புளிய மர மற்றும் வேப்ப மரத்தின் அடிப்பகுதி. அடுத்ததாக, கிளை பிரிவுகள். கவை என்பது அடிமரத்தில் பிரியும் மாபெரும் கிளை. கொம்பு அல்லது கொப்பு என்பது கவையின் பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு. கிளை அப்படிங்கிறது கொம்பின் பிரிவு. சினை கிளையின் பிரிவு. போத்து சினையின் பிரிவு. குச்சி போத்தின் பிரிவு. இனுக்கு குச்சியின் பிரிவு.
காய்ந்த தாவரத்தின் பகுதிகள் என்னென்ன பேர்ல சொல்றோம் அப்படின்னா, சுள்ளி அப்படிங்கிறது காய்ந்த குச்சி, விறகு அப்படிங்கிறது காய்ந்த சிறு கிளை, வெங்கழி என்றால் காய்ந்த கழி, கட்டை என்பது காய்ந்த கொம்பும் சுவையும், கட்டை என்பது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் உள்ள பகுதியை தான் கட்டை அப்படின்னு சொல்றோம். இலைகள் அப்படிங்கிறது எது இருக்கு அப்படின்னா, இலை அப்படிங்கிறது புளிய மரம் மற்றும் வேப்ப மரத்தின் தழைகளை இலைகள் என்கிறோம். தாள் என்பது நெல் தாள் மற்றும் புல், நெல்லுக்கும் புல்லுக்கும் உள்ளது தாள். தோகை அப்படிங்கிறது சோளம், கரும்பு. ஓலை தென்னை ஓலை, பனை ஓலை. சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும். சருகு காய்ந்த இலை. அடுத்ததாக கொழுந்தின் வகைகள். துளிர் அல்லது தளிர் அப்படிங்கிறது நெல் மற்றும் புல். முறி அல்லது கொழுந்து என்பது புளிய மரம், வேப்ப மரம். குருத்து அப்படிங்கிறது சோளம், கரும்பு, தென்னை, பனை இவற்றுடைய கொழுந்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா குருத்து அப்படின்னு சொல்றோம். கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பினுடைய நுனிப்பகுதியை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக பூவின் நிலைகள். அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பூ விரியும் நிலை. மலர் அல்லது அலர் பூவின் மலர்ந்த நிலை. வி செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் என்றால் பூ வாடிய நிலை. அடுத்ததாக பிஞ்சு வகை. பூம்பிஞ்சு என்பது பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு அப்படிங்கிறது இளம் காய். படு மாம்பிஞ்சு. மூசு பலாப்பிஞ்சு. கவ்வை எல் பிஞ்சு. குறும்பை தென்னை பனையின் இளம் பிஞ்சு. முட்டுக்குறும்பை என்றால் சிறு குறும்பை. இளநீர் முற்றாத தேங்காய். நுழாய் இளம் பாக்கு. கருக்கல் இளம் நெல். கச்சல் வாழை பிஞ்சு. அடுத்ததாக குலை வகைகள். கொத்து அப்படிங்கிறது அவரைக்காய், அவரை துவரை. அவரைக்காய் கொத்து கொத்தாய் காய்த்தது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் கொத்து அப்படிங்கிறது. அவரையின் மற்றும் துவரையின் காய் வகைகள். குலை முந்திரி. முந்திரி வந்து குலை குலையாய் காய்ச்சிருக்கும், அதான் குலை குலையாய் முந்திரிக்காய் பாட்டு இருக்கும். அடுத்ததாக தாறு என்பது வாழை. வாழை உடைய பழங்களை தாறு என்று சொல்வோம். கதிர் அப்படின்றா கேழ்வரகு, சோளம். அலகு அல்லது குரல் அப்படிங்கிறது நெல் திணை. சீப்பு என்பது வாழைத்தாரின் பகுதி. அடுத்ததாக கெட்டுப்போன காய்கனியே. சூம்பல் என்பது நுனியில் சுருங்கிய காய். சீவியல் என்பது சுருங்கிய பழம். சொத்தை என்பது புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல் என்பது சூட்டினால் பழுத்த பிஞ்சு. அலியல் என்பது குலுகுலுத்த பழம். அழுகல் என்பது குலுகுலுத்த நாரிய பழம் அல்லது காயை தான் அழுகல் அப்படின்னு சொல்றோம். சொண்டு என்பது பதராய் போன மிளகாய். கோட்டான்காய் அல்லது கூகைக்காய் என்பது கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்டுப்போன காயை தான் நம்ம கோட்டான்காய் அல்லது கூகைக்காய் அப்படின்னு சொல்றோம். தேரைக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் தேரைக்காய். அல்லிக்காய் என்றால் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய். ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் கெட்டு போன காயை தான் ஒல்லிக்காய் அப்படின்னு சொல்றாங்க. பழத்தோலின் வகைகள் அடுத்தது பார்க்கிறோம். தொலி என்றால் மெல்லியது. தோல் என்றால் திண்ணமானது. திண்ணம் அப்படின்னா மொத்தமானது. தோடு என்றால் வன்மையானது. ஓடு என்றால் மிக வன்மையானது. குடுக்கை என்றால் சுரையின் ஓடு, சுரைக்காயினுடைய காய்ந்த பகுதி. அதாவது சுரைக்காய் வந்து நல்லா முற்றி காயும் பொழுது அதை வந்து குடுக்கை அப்படின்னு சொல்றாங்க. மட்டை என்றால் தேங்காய் மட்டை. உமி அப்படின்றால் நெல் இவற்றின் மூடி இருக்கும் பகுதியை தான். நெல்லுடைய அரிசியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு போர்வையை தான் என்னன்னு சொல்றாங்க, உமி, நெல் அப்படின்னு சொல்றோம். கொம்பை என்றால் கேழ்வரகு, வரகு இவற்றின் உமியை தான் கொம்பை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக மணி வகைகள்ல பார்க்கக்கூடியது கூலம் என்றால் நெல், கம்பு, புல் முதலிய தானியங்களை வந்து
கூலம் என்று சொல்றாங்க. அடை குப்பை கூலங்களை கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இந்த கூலம். கூலம் என்பது நெல், கம்பு, புல் முதலிய தானியங்களின் மணி வகைகளை கூலம் அப்படின்னு சொல்றோம். பயிறு அப்படிங்கிறது அவரை, உளுந்து இவற்றினுடைய மணி வகை பயறு. கடலை அப்படிங்கிறது வேர்க்கடலை, கொண்டைக்கடலையை குறிக்கக்கூடியது. இந்த வேர்க்கடலை, கொண்டைக்கடலை அப்படிங்கிறது சில இடங்கள்ல வட்டார வழக்குல பிரச்சனை வரக்கூடியதா ஒன்று இருந்துச்சு. அந்த வகையில் அதுல நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த கொண்டைக்கடலை சென்னையிலலாம் மூக்கு கடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மளிகை கடையில வேலை செய்யும் பொழுது இதனால ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப கடலை அப்படிங்கிறது வேர்க்கடலை, கொண்டைக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக விதை அப்படிங்கிறது எது எதுக்கு அப்படின்னா, எதனுடைய மணி வகை அப்படின்னா, கத்தரி, மிளகாய் இவற்றினுடைய வித்து இருக்குல்ல, இதை மணி வகையில சொல்லும் போது விதை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக முத்து அப்படிங்கிறது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, வேம்பு, ஆமணக்கின் வித்து, அப்படி இதைதான் முத்து அப்படின்னு சொல்றோம். கொட்டை அப்படிங்கிறது மா, பனையின் வித்து. தேங்காய் அப்படிங்கிறது தென்னையின் வித்து. முதிரை அப்படிங்கிறது அவரை, துவரை இவற்றினுடைய பயிர் வகைகளை தான் நம்ம முதிரை அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்கு மேல பார்க்கும்போது அவரை, உளுந்து இந்த இவற்றினுடைய இதை மணி வகையை பயறு அப்படின்னு சொல்லுவோம். இது அவரை, உளுந்து. கீழே பார்க்கிறோம் அவரை, துவரை இவற்றினுடைய பயிர் வகையை முதிரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இளம் பயிர் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாற்று அப்படிங்கிறது எதோடைய இளம் பயிர்லாம், நெல், கத்தரி. கன்று அப்படின்னு சொல்றது மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று அப்படின்னு சொல்லுவோம். கன்று என்பது மா, புளி, வாழை. குருத்து அப்படிங்கிறது வாழை இளங் செடியிலிருந்து வரக்கூடியதை வாழை குருத்து. பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது தென்னம்பிள்ளை, தென்னையினுடைய இளம் உயிரிக்கு தென்னம்பிள்ளை. குட்டி அப்படிங்கிறது விழாவின் இளநிலை, விழாவின் இளநிலையை குட்டின்னு சொல்றாங்க. மடலி அல்லது வடலி அப்படிங்கிறது பனையின் இளநிலை. பைங்கூழ் என்பது சோளம், நெல் இவற்றினுடைய பசும் பயிரை தான் பைங்கூழ் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே நம்முடைய இந்த உரைநடை பாடப்பகுதியில் நம்ம பார்த்தது. அடுத்ததாக தமிழ் திரு இரா இளங்குமரனார் அவங்கள பத்தி பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர் தான் இந்த நூலினுடைய ஆசிரியர். இவர் அடிப்படையில் ஒரு தமிழ் ஆசிரியர், நூலக பணிகளை விரும்பி செய்பவர், சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார். அல்லூரில் திருச்சி, அதாவது அல்லூர் அப்படிங்கிறது திருச்சியில் இருக்கு, திருச்சியில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். பாவனர் நூலகம் அமைத்தவரும் இவரே. யார் அப்படின்னா, பாவனர் நூலகம் அமைத்தது யார்? இளங்குமரனார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று சொன்னது யார் அப்படின்னா, இந்த இளங்குமரனார். திருவிக்காவை போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கொண்டவர். முதல்ல இமைகளை மூடி எழுதும் திறன் கொண்டது யார் அப்படின்னா திருவிக்கா. அடுத்ததாக யார சொல்றாங்க அப்படின்னா இந்த இளங்குமரனார். அதனாலதான் திருவிக்காவை போல அப்படிங்கும்போது முதலில் அவரும் அடுத்தது இவரும் இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் கொண்டவர்கள். அடுத்ததாக இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். இது எல்லாமே இளங்குமரனார் அவங்க எழுதினது. இப்ப நாம இந்த நூலை எழுதுனது இளங்குமரனார் அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்ல, இது இளங்குமரனரை பற்றிய தகவல்கள். ஆனா இப்ப நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உரைநடையின் ஆசிரியர் யார் அப்படின்னா, தேவநேய பாவனர் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை உரைநடையை எழுதியவர். அவரை பற்றி பார்க்கிறோம். தேவநேய பாவனர் அவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா மொழி ஞாயிறு. இவர் எழுதினது சொல்லாய்வு கட்டுரைகள் எனும் நூலில் தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற கட்டுரையில் இந்த பாடப்பகுதி உள்ளது. தமிழ்ச்சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா நம்முடைய தேவநேய பாவாணர்.
செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்ததும் இவரே. தெரிந்து கொள்வோம். போர்த்துகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 கார்டிலா நூல் முதன்முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. இதன் முழு பெயர் கார்டிலா டி லிங்குவா தமிழ் இ போர்த்துகீஸ். கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணங்களில் இந்த நூல் அச்சிடப்பட்டது. அந்த காலத்திலேயே 2 வண்ணங்கள்ல, அதாவது கருப்பு வண்ணத்திலும் சிவப்பு வண்ணங்களிலும் இந்த நூல் அச்சடிக்கப்பட்டது. எப்போ? 1554. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சிட்ட முதல் மொழி தமிழ் மொழிதான். இந்த தகவலை சொன்னது யார் அப்படின்னா, 6ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர் இருக்கு இல்லையா, அந்த மலரின் மூலயமா இந்த செய்தி நமக்கு கிடைச்சிருக்கும். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சிட்ட முதல் மொழி எதுன்னா அது தமிழ் மொழிதான். உலகில் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அம்முதல் மொழி எது அப்படின்னா தமிழ் தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உரைநடை பார்த்திருந்தோம். அடுத்ததாக செய்யுள். இந்த தமிழ் தகுதி தேர்வானது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் டெட்டு, அடுத்ததாக யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பிஇஓ எக்ஸாம், எந்த ஒரு தமிழக அரசால் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் இந்த தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இன்க்ளூடிங் காலேஜ் ப்ரொஃபஸர் போஸ்டிங்க்கு கூட தமிழ் மொழி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதற்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பில் உள்ள 9 இயல்களையும் ஒரு லைன் விடாம நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாம அந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். அந்த தகுதி தேர்வில் எவ்வளவு மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடுத்து வரும் வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக செய்யுள். இரட்டுறம் மொழிதல். சந்த கவிமணி தமிழ் அழகனார் இந்த இரட்டுறம் மொழிதலை எழுதியிருப்பாங்க. பாடல் ஆழிக்கு இணை அப்படிங்கிற தலைப்பில். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்காக்க ஆழிக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு அப்படிங்கிற தனிப்பாடல் திரட்டு பாடல் இங்க நமக்கு இரட்டுற மொழிதலில் கொடுத்திருப்பாங்க. இப்பாடலில் உள்ள பொருள்கள் என்னென்ன அப்படின்னா, துய்ப்பது என்றால் கற்பது, தருதல் என்று பொருள். மேவலால் அப்படின்னா பொருந்துதல் அல்லது பெறுதல் என்று பொருள். அடுத்ததாக இந்த பாடலை தமிழுக்கு கடலுக்கு அப்படின்னு 2ஆக பிரிச்சிருப்போம். தமிழுக்கு கடலுக்கு இதைதான் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இது தமிழில் இந்த முத்தமிழ் எங்க இருக்கு, கடலில் அந்த முத்தமிழ் எது அப்படிங்கறத பிரிச்சு பார்க்கலாம். முதலில் பாடல் வரியில வரக்கூடிய முத்தமிழ் அப்படிங்கிறது தமிழில் எது முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம். இதே கடலில் எது முத்தமிழ்னு சொல்றாங்கன்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்துதல் பேருக்கு தான் முத்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. முச்சங்கம் அப்படிங்கிறது முதல், இடை, கடை அப்படிங்கிறது தமிழுக்கும், கடலில் 3 வகை சங்குகளை தருதல் முச்சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக மெத்த வணிகலன் அப்படின்னு சொல்றாங்க. மெத்த வணிகலனை எப்படி பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா மெத்த கூட்டல் அணிகலன். இது தமிழ் மொழியில் மெத்த வணிகலன் அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா 50 காப்பியங்களை சொல்றாங்க. இதே கடலுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது மிகுதியான வணிக கப்பல்களை ஒப்பீடு செய்கிறார்கள். அடுத்ததா சங்கத்தவர் காக்க அப்படிங்கிறது தமிழ் மொழியில் சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தனர். கடலில் நீரலையை தடுத்து சங்கினை காத்தல் தான் இந்த சங்கத்தவர் காக்க அப்படிங்கிறது. அப்போ இந்த இரட்டுற மொழிதல் எதையும் கம்பேர் பண்ணி வருது அப்படின்னா தமிழையும், தமிழ் மொழியையும், கடலையும் கம்பேர் பண்ணி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இந்த பாடலை எழுதியது தமிழ் அழகனார் அவங்க எழுதியிருப்பாங்க. இவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா சண்முக சுந்தரம்.
ஆனா இவர் வந்து தமிழ் அழகனார் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. இவருடைய சிறப்பு பெயர் பார்த்து அப்படின்னா சந்த கவிமணி. இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர். இதுவரை வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். அடுத்ததாக துணைப்பாடம் பார்க்கிறோம். துணைப்பாடம் அப்படிங்கிறது உரைநடையின் அணிகலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியவர் வந்து எழில் முதல்வன். நம்மளுடைய பாடக்குறிப்புகளை வந்து நண்பர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதற்கான ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு பக்கத்திற்கு 1.50 பைசா, 2 ரூபாய் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு பக்கத்திற்கு 1.50 பைசா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு வந்து மெட்டீரியல் இலவசமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இலவசமாக வேணும் அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த நம்ம மெட்டீரியல் வந்து டைப் பண்ணுறதுக்குன்னு தனியாக நம்ம ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம டைப் பண்ணி அதுக்கான ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம். அதனால் ஒரு விதத்தில் இலவச மெட்டீரியல் வேணும் அப்படிங்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, நாங்களும் உங்களுக்கு இலவசமாக மெட்டீரியல் அனுப்புகிறோம். நீங்கள் கேட்கக்கூடிய மெட்டீரியல் அனுப்புகிறோம். எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு உதவி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 நண்பர்களை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வைக்கணும். அதற்கான ப்ரூஃப் வந்து எங்களுக்கு அனுப்பணும். அதை நாங்கள் இங்கே வெரிஃபை பண்ணுவோம். அந்த 10 நபர்களை சப்ஸ்கிரைப் வைப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு 10 வீடியோவை முழுவதுமாக பார்த்துருக்கணும். அதற்கான ப்ரூஃப் எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு இலவசமாக வழங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதுதான், ஒரு நபர் 10 நபர்களை சப்ஸ்கிரைப் செய்ய வைக்கணும். அந்த 10 நபர்களும் வீடியோ பார்க்கணும்னு சொல்லலை. 10 நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அடுத்ததாக நீங்கள் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஏதாவது ஒரு 10 வீடியோக்களை பார்த்துருக்கணும். இப்போ ஏதாவது 10 வீடியோக்கள் அப்படிங்கிறத விட நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பானது. இதுக்கான ஆதாரத்தை நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக எனக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதை நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். நீங்கள் எந்தெந்த 10 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது எங்களுக்கு இங்கே லிஸ்ட்டில் இருக்கும். அதை பார்த்துட்டு ப்ளஸ் நீங்கள் பார்த்த வீடியோ எந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உண்மையாகவே நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எந்த மெட்டீரியல் கேட்டாலும் இலவசமாகவே அனுப்புகிறோம். இதில் நண்பர்கள் தயவு செய்து பொய்யான தகவல் கொடுத்து மெட்டீரியல் வாங்குறதுக்கான ட்ரை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நாங்கள் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான டைம் எங்களுக்கு வேஸ்ட் ஆக்க வேண்டாம். ஓகே, அடுத்ததாக துணை பாடம் பார்க்குறோம். உரைநடையின் அணிகலன்கள் எழில் முதல்வன் அப்படிங்கிற தலைப்பில் திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் தனியார் நிறுவனம் உருவாக்கியது. கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளையும் கையாளக்கூடியது. கணினியானது தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளும் திறன் உடையது. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று கூறியது யார் அப்படின்னா குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலில் பார்த்தசாரதி அவங்க இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள். உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அகுது உருவகம் என்று சொன்னது யார் அப்படின்னா தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூலில் தண்டி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று சொன்னவர் அண்ணா அவர்கள். உவம உருபு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு உவமை அணி என்று பெயர். இந்த கூற்றுக்கான எடுத்துக்காட்டு புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்ற திருக்குறள் தான் இதற்கு உவம உருபு மறைந்து வந்து எடுத்துக்காட்டு உவமை அணிக்கான எடுத்துக்காட்டு.
எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு, அதாவது அனாலஜி என்கிறோம். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் இணை ஒப்பு அப்படின்னு சொல்றோம். ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் காரியம் கைகூடாது. புரோகிதர்க்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று சொன்னவர் வா. ராமசாமி அவர்கள். அவர் தன்னுடைய மழையும் புயலும் அப்படிங்கிற நூல்ல இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அகரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்கு அமையும் அப்படிங்கிற தகவலை சொன்னது தொல்காப்பியர். இதில் அகரிணை பொருள்களையும் உயர்திணையாக கருதி கற்பனை செய்துள்ளார். உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வதை இலக்கணை அப்படின்னு சொல்றாங்க. உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வதை இலக்கணை என்பர். சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்று சொன்னது திருவிகா. தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் என்று பாடியவர் இரா.பி. சேதுப்பிள்ளை. இரா.பி. சேதுப்பிள்ளைன்னு சொல்லும், அதை சுருக்கமாக இரா.பி. சே அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த நூல்ல சொல்லியிருப்பாருன்னா தன்னுடைய தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருப்பாங்க. வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் என்று சொன்னவர் மு. வரதராசனார் அவர்கள் தன்னுடைய நாட்டுப்பற்று எனும் கட்டுரையில் இந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்மை, பாரடாக்ஸ் என சொல்லுவாங்க. படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய்மை, பாரடாக்ஸ். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய எடுத்துக்காட்டு. முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுதல் என்னன்னா அப்படின்னா கலப்பில்லாத பொய். இதை சொல் முரண், ஆக்சிமோரோன் அப்படின்னு சொல்றோம். கலப்பில்லாத பொய், இதை சொல் முரண், ஆக்சிமோரோன் என்பார்கள். சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவதை எதிரிணை இசைவு, ஆன்டிதீசிஸ் என்பார். இதற்கு எடுத்துக்காட்டு குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் ஒரு மறுபக்கம். குடிசை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட், எதிர்வினை கோபுரங்கள். பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம். அப்படின்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடுபவர்கள் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த வரியை சொன்னது ப. ஜீவானந்தம் அவர்கள். விடை தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பது, அது என்ன அப்படின்னு பாக்குறோம். அதாவது அவர் பேசாத நாள் உண்டோ, அவர்னா இங்க பெரியாரை சொல்லியிருப்பாங்க. அவர் பேசாத நாள் உண்டோ, குரல் கேட்காத ஊர் உண்டோ என்று பெரியாரை பற்றி அண்ணா பேசியதுதான் இந்த. அதாவது கேள்வி கேட்கிறது போல இருக்கும், ஆனா விடை என்ன இருக்கும், அதிலே பதில் இருக்கும். அததான் விடை தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பது. இப்படிதான் பேசாத நாள் உண்டோ கேள்வியா இருக்குது, ஆனா என்ன பதில் உண்டு இல்லைன்னு அர்த்தம். பேசாத நாள் உண்டோ அப்படின்னா என்ன, பதில் இல்லை அப்படிங்கிறது. அடுத்ததாக உச்சநிலை, கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது தமிழ்ல உரைநடையில எங்க எப்படி இருக்கு, சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைக்கும் முறையை தான் உச்சநிலை அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பார்க்கறோம்னா, இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று சொன்னவர் பாரதியார். அப்ப இந்த நூலை எழுதியது எழில் முதல்வன். அவருடைய குறிப்பை பார்க்கிறோம். புதிய உரைநடை எனும் நூலில் இந்த கட்டுரை உள்ளது. இவருடைய இயற்பெயர் மா. ராமலிங்கம். மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியரானவர். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலையின் தமிழ்துறை தலைவர். மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதில் வல்லவர். இவர் எழுதிய நூல்கள் இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கும் காணினும், யாதுமாகி நின்றாய், புதிய உரைநடை அப்படிங்கிற நூல்களை எழுதியிருப்பாங்க. இதில் புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது இவருக்கு கிடைத்திருக்கும். அடுத்ததாக கூடுதல் தகவல்,
வாழையும் கழுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்ற பாடல் வரிகள் சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் இருந்திருக்கும். இங்கு குறிப்பிடக்கூடிய இந்த சிறுமலை அப்படிங்கிறது எந்த மலையை குறிச்சிருப்பாங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலை தான் இந்த சிலப்பதிகாரத்தின் பாடல் வரிகள் குறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கற்கண்டு. இந்த கற்கண்டு பகுதியில் எழுத்து சொல் என்ற 2 பகுதியை நம்ம பார்க்க போறோம். முதலில் எழுத்து பார்க்குறோம். தமிழில் உள்ள எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது அதெல்லாம் நம்ம டிஎன்பிசி குரூப் 4 ப்ரிப்பரேஷன்ல ஒரு பகுதி இருக்கு. அதிலே நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம், அகர வரிசையில் எழுதுக அப்படிங்கிறதுல. இப்போ நம்ம அதனுடைய உள்ள பார்க்குறோம். சார்பெழுத்து அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். சார்பெழுத்து மொத்தம் 10 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்பெடை, ஒற்றளப்பெடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பன அந்த சார்பெழுத்துக்கள். அதில் ஒரு சிலவற்றை மட்டும் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அதில் நாம இப்ப பார்க்க இருப்பது உயிரிழப்பெடை. உயிரிழப்பெடை என்றால் என்ன? செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் கடையிலும், முதல் இடை கடை என இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவதை தான் நாம உயிரளபடை அப்படின்னு சொல்றோம். இந்த உயிரளபடையை 3 வகையாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என உயிரளபடையை 3 வகையாக பிரிக்கிறோம். செய்யுளிசை அளபடை என்றால் என்ன? செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா, இசை நிறை அலைபடை. செய்யுள் அப்படின்னாலே இசை அப்படின்னு சொல்றோம். பாடலுக்கு தான் இசை தேவைப்படும். இப்போ நம்ம எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, செய்யுள் இசை அளபடையின் வேறு பெயர் என்ன? இசை நிறை. செய்யுள் என்றால் என்ன? பாடல். பாடலுக்கு எதுவும் தேவை? இசை தேவை. அப்ப செய்யுள் இசை என்பது இசை நிறை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளபடுத்தலே இந்த செய்யுளிசை அளபடை எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓ ஓதல் வேண்டும். இது மொழி முதல்ல வந்திருக்கும். நாம முதல் இடை கடை 3 இடத்திலையும் நாம வரும் அப்படின்னு சொல்லி வரையறையில பார்த்தோம்ல. அப்போ ஓதல் இங்க வரக்கூடிய ஓ எங்க வந்திருக்குன்னா மொழியின் முதலில் வந்திருக்கும். அடுத்தது உரா அர்க்கு அப்படின்னா இடையில், மொழியின் இடையில் உரா. அடுத்ததாக நல்ல படா அப்படின்னு சொல்ற மொழி இறுதியில். இதுதான் நாம செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பதுதான் இந்த இன்னிசை அளபடை. இனிய ஓசைக்காக இன்னிசை. எடுத்துக்காட்டு, எடுப்பதும் அப்படின்னு பாடல் வரிகள் வரக்கூடிய வார்த்தைகள். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பதுதான் இந்த இன்னிசை அளபடை. எடுத்துக்காட்டு, கெடுப்பதும் எடுப்பதும். அடுத்ததாக சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பதுதான் சொல்லிசை அளபடை எனப்படும். எடுத்துக்காட்டு, உரநசையி அப்படிங்கிறது. இங்க நசை அப்படின்றால் விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளவெடுத்து பெயர் சொல் வினை அடையாக மாறுகிறது. இதுக்கு பெயர் என்ன? வினை அடையாக மாறுகிறது. அப்போ உயிரளப்படையில் உள்ள 3 என்ன? செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை அளபடைகள். இது உயிரளப்படை. அடுத்ததாக பார்க்க இருப்பது ஒற்றளப்படை. செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துகளான இங்கு, இஞ்சி, இன், இத், இந்து, இம்மு, இன், இவ், இல் ஆகிய 10ம் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு?
18 எழுத்துக்கள் இருக்கும். அதுல எது எத்தனை தான் வரும்? ஒற்றளப்படையில 10 எழுத்துக்கள் தான் வரும்னு சொல்றாங்க. அந்த 10 எழுத்துகளும் அகு என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது தான் இந்த ஒற்றளபடை. பார்த்தீங்களா? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. அந்த 18இல் ஒற்றளப்படையில் வருவதற்கு தகுதியுள்ளது எது அப்படின்னா மொத்தம் 10. அது என்னென்ன எழுத்து அப்படின்னு நம்ம இப்ப சொல்லியிருப்போம். அந்த 10ம் எது கூட வரணும்? அக் என்னும் ஆயுத எழுத்தோடு அளவெடுப்பது. எடுத்துக்காட்டு, ஏகிலங்கிய, அகேனம் சொல்றதுதான். இதுதான் நாம ஒற்றளப்படை அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம எழுத்துல பார்த்தது உயிரளப்படையும் ஒற்றளப்படையும் மட்டும்தான் பார்த்திருப்போம். அடுத்ததாக பார்க்க இருப்பது சொல். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதுதான் சொல் அப்படின்னு சொல்றோம். 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். இந்த சொல்லானது 2 திணைகள். என்னென்ன அந்த 2 திணைகள்? உயர்திணை, அகிரிணை 2 திணைகள். பால்கள் என்னென்ன? 5 பால்கள். அந்த என்னென்ன பால்கள் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். அடுத்ததாக 3 இடங்கள் அப்படின்னு சொல்றோம். என்னென்ன 3 இடங்கள்? தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாக குறிப்பாகவும் வரும். மொழிகளின் வகையை 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அது வரக்கூடிய தன்மையை பொறுத்து மொழிகளின் வகையை 3 வகையாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படிங்கிறது தான் இதனுடைய வகைகள். முதலாவதாக தனிமொழி என்றால் என்ன? அதனுடைய எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு, கண், படி என்ற வார்த்தையை பார்க்கிறோம். அந்த கண், படி அப்படிங்கிறது பகாபதங்களாக இருக்கும். கண், படி. கண்ணன், படித்தான் அப்படிங்கிறது பகுபதம். பகுபதம் என்றால் என்ன, பகாபதம் என்றால் என்ன, இதெல்லாம் முந்தைய காணொலிகளில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பரேஷன் பகுதி ஆ இலக்கண பகுதிக்கு தனியாகவும், இலக்கிய பகுதிக்கு தனியாகவும், உரைநடை பகுதிக்கு தனியாகவும் இதை பிரித்து வச்சிருப்போம். அடுத்ததாக என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு மட்டும் தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன், டிஆர்பி நோட்டிபிகேஷன், ஆப்டிடியூடுக்கு தனி, கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனி, வினா விடைகளுக்கு நம்ம அதுக்கும் தனியாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளுடைய தேர்வர்கள் உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் முன்னுரிமை கொடுத்து பார்ப்பது சிறந்தது. எல்லா வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க அந்த பகுதி ஆ இலக்கண பகுதி ஆ உரைநடை, இலக்கணம் இதை பார்த்தாலே போதும். 10ஆம் வகுப்பு தமிழ் அப்படிங்கிறது நீங்கள் கூடுதலாக படிக்க வேண்டியது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் என்பது சிலபஸ் வைஸ் படித்து முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு போகும்போது இதை நீங்கள் படிங்க. ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில குறிப்புகள் இதிலிருந்து இருக்கும். அதனால் அப்படி படிப்பது சிறந்தது. அப்போ பகாபதம், பகுபதம் என்ன அப்படின்னு அங்கே சொல்லியிருப்போம். இரண்டாவதாக தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தான் இந்த தொடர்மொழி. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா மலர் வீட்டுக்கு சென்றால் என்ன சொன்னோம்? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள். இது ஒவ்வொன்றும் தனிமொழி. என்னது? மலர், வீடு, செல் என்பது தனிமொழி. அப்போ 2க்கு மேற்பட்ட தனிமொழிகள் சேர்ந்து வருவது தொடர்மொழி. அடுத்ததாக பொதுமொழி. மூன்றாவதாக ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரித்து நின்று வேறு ஒரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. என்ன சொல்றாங்க? அதாவது சேர்த்து எழுதும்போது ஒரு பொருள் தரணும், பிரித்து எழுதும்போது வேறொரு பொருளை தரணும். இப்படி இருக்கும்பொழுது என்னன்னு சொல்றாங்க? தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது தான் இந்த பொதுமொழி. எடுத்துக்காட்டு, 8 அப்படிங்கிறது நம்ம தனிச்சு சொல்லும்போது 8 என்பது நம்பர்ஸ்ல எண்ணில் ஒரு எண்ணை குறிக்கக்கூடியது இந்த 8. அடுத்ததாக இந்த 8ஐயே நம்ம பிரித்து சொல்லும் பொழுது எல் கூட்டல் து அப்படின்னு பிரிச்சு எழுதுவோம். 8 எப்படி பிரிச்சு எழுதுறோம்? எல் கூட்டல் து அப்படின்னா என்ன? எல்லை உன் அப்படிங்கிறது தான் இந்த எல் து அப்படிங்கிறது.
இப்போ இதுக்கு ஒரு பொருள் தரும். அப்போ 8 சேர்த்து எழுதும்போது ஒரு பொருளும் பிரித்து எழுதும்போது ஒரு பொருளும் தருது. அடுத்ததா வேங்கை அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். வேங்கை அப்படிங்கிறது பிரிக்காத போது இது வந்து ஒரு மரத்தை குறிக்கும். அதே வேங்கையை பிரிக்கிறோம் அப்படின்னா வேம் கூட்டல் கை அப்படிங்கிறது. அப்ப வேம் கூட்டல் கை அப்படிங்கிறது வேகின்ற கை என்று பொருள். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அந்தமான் அப்படின்னு சொல்லுவோம். அந்தமான் அப்படிங்கிறது பிரிச்சோம். அதாவது அந்தமான் அப்படிங்கிறது ஒரு நிலப்பகுதி, இந்தியாவினுடைய ஒரு தீவு பகுதியை தான் அந்தமான் அப்படின்னு சொல்றோம். அதையே நம்ம பிரித்து எழுதும் பொழுது அந்த கூட்டல் மான் அப்படிங்கிறது அங்கே உள்ள ஒரு மான் அப்படி என்று பொருள்படும். இதுதான் வந்து பொதுமொழி. அடுத்ததாக தொழிற்பெயர் என்றால் என்ன, இதை பார்க்குறோம். இது எல்லாமே இலக்கண குறிப்பில் தெளிவாக சொல்லியிருப்போம். தமிழில் வந்து இலக்கண குறிப்புகளுக்கு வாய்ப்புள்ள ஒரு முக்கியமான என்னென்ன அப்படின்னா ஒரு 16 வகைகள் இருக்கு. அந்த 16ஐயும் நாம இலக்கண குறிப்பறிதல் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துருந்தோம். அதில் நல்ல தெளிவாக கூடுதல் விளக்கங்களோட பார்த்துருப்போம். நீங்கள் இதை பார்த்துட்டு அதையும் பார்ப்பது சிறப்பு. அப்போ தொழிற்பெயர் என்றால் என்ன? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவதுதான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். வரையறையை தெளிவா பாருங்க. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவதுதான் தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு ஈதல். ஈதல்னா கொடுத்தல் அப்படிங்கிறது தான் ஈதல்னு சொல்றோம். நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயருடைய ஒரு உட்பிரிவு தான் என்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஈதல், நடத்தல் அப்படின்னு சொல்றோம்ல, இப்ப இந்த வினையுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் பெயர் தான் நட, ஈனா கொடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதுல விகுதி அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை வந்து பகுதி, விகுதி, பகுபத உறுப்பிலக்கணம் படி நம்ம என்ன பண்ணியிருப்போம், பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் என்று 6 பகுபத உறுப்புகளின் அடிப்படையில் பிரிச்சிருப்போம். இப்போ பகுதி என்பது ஒரு சொல்லினுடைய முதலில் வருவதும், விகுதி என்பது சொல்லினுடைய கடையில் வருவதும் தான் விகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தொழிற்பெயர்ல கடைசியாக வரக்கூடியது விகுதியில் வரக்கூடியது என்ன, அதை பொறுத்து இது வந்து வினையுடன் விகுதி சேர்ந்தால் உருவாகும் தொழிற்பெயர் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். நட அப்படிங்கிறது வினையடி, அது கூட விகுதி என்ன தல் அப்படின்னு சேரும் பொழுது நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். வாழ் அப்படிங்கிறது வினையடி, இதோடைய விகுதி ஒரு விகுதியை சேர்க்கிறோம். கை அப்படிங்கிறத விகுதியை சேர்த்தோம் அப்படின்னா வாழ்க்கை என்பது தொழிற்பெயராக மாறும். அடுத்ததாக ஆள் அப்படிங்கிறது வினையடி, விகுதி வந்து அல் அப்படிங்கிற ஒரு விகுதியை ஆள் அப்படிங்கிறது கூட சேர்க்கும் பொழுது ஆளல் அப்படிங்கிறது வரும். ஆளல் என்பதும் ஒரு தொழிற்பெயர். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா நட என்பது வினையடி, அதே என்னன்னு சொல்றான் நடை, நடத்தை, நடத்தல் அப்படிங்கிறது பல விகுதிகள், ஒரு வினையடிக்கு பல விகுதிகள் வரும் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக தொழிற்பெயருடைய இன்னொரு உட்பிரிவு என்ன அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது நேர்மறை அப்படிங்கிறது பாசிட்டிவா சொல்றது, எதிர்மறை தொழிற்பெயர் அப்படிங்கிறது நெகட்டிவா சொல்றது. எதிர்மறை பொருளில் வருவது என்ன அப்படின்னா கொல் அப்படிங்கிறது, நம்ம ஒரு வார்த்தை கொல் அப்படின்னா கொன்று விட்டு வா அப்படின்னா அப்படிங்கிறது நேர்மறை. கொல்லாமல் வா அப்படிங்கிறது எதிர்மறை. நட அப்படிங்கிறது நேர்மறை, நடவாமை அப்படிங்கிறது எதிர்மறை. அப்ப நெகட்டிவா பேசக்கூடியதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் எதிர்மறை. அதுவும் தொழிற்பெயர்ல வரக்கூடியது. கொல்லல் தொழிற்பெயர், இது வந்து நேர்மறை தொழிற்பெயர். இதே எதிர்மறை தொழிற்பெயர் என்ன, கொல்லாமை என்பது. அடுத்ததாக முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் தான் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பார்க்கிறோம் அப்படின்னா தட்டு, உரை, அடி அப்படிங்கிறது முதல் நிலை தொழிற்பெயர்கள். இவற்றை நம்ம என்ன பண்றோம், தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதல் நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. அந்த அல், தல் அதோடைய தொழிற்பெயர் விகுதிகள் என்னென்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த விகுதிகளோடு சேர்ந்து வரும்பொழுது இவை முதல் நிலை தொழிற்பெயர்கள் ஆகின்றன. அடுத்ததாக முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன,
விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு என்ன வரும்? விகுதி இருக்காது. அது என்ன பண்ணும்? அந்த பகுதி இருக்குல்ல, வினையடி, அந்த வினையடியே திரிந்து வரும். எப்படி திரியுது பார்க்குறோம். இப்போ தொழிற்பெயர்ல ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம். கெடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். இது முதல்நிலை தொழிற்பெயர் எதை சொல்லுவோம்? கெடு. கெடுதல் அப்படிங்கிறதுல முதல்நிலை தொழிற்பெயர் எது? கெடு. இந்த முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு, அதாவது முதல்நிலை தொழிற்பெயருக்கு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் வரும்போது என்ன சொல்லியிருந்தோம்? விகுதி வராதுன்னு சொன்னோம். அந்த திரிஞ்சு வரும். எது திரிஞ்சு வரும்? அந்த பகுதியானது திரிந்து வரும். எப்படி? கெடு பார்க்குறோம். கெடுதல் அப்படிங்கிற வார்த்தையில் கெடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர். இது கேடு என்று திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்தது பாருங்க, சுடுதல் என்பது தொழிற்பெயர். இதில் சுடு என்று வருவது முதல்நிலை தொழிற்பெயர். அந்த சுடு என்பது சூடு என திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தொழிற்பெயர்கள் பற்றி பார்த்திருந்தோம். அதனுடைய உட்பிரிவுகள் நிறைய இருந்துச்சு. என்னென்ன தொழிற்பெயருடைய உட்பிரிவுகளை பார்த்தது? முதல்ல பார்த்தது விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்றால் என்ன, எதிர்மறை தொழிற்பெயர் என்றால் என்ன, முதல்நிலை தொழிற்பெயர் என்றால் என்ன, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன அப்படின்ட்டு தொழிற்பெயரினுடைய உட்பிரிவுகளை பார்த்திருந்தோம். அடுத்ததா பார்க்க இருப்பது வினையால் அணையும் பெயர். வரையறை பார்க்கிறோம். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவதுதான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றோம். இது 3 இடங்கள். என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். என்னென்ன 3 காலங்கள்? நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் என 3 காலங்களிலும் வரும். எடுத்துக்காட்டு பார்க்கிறோம் அப்படின்னா, வந்தவர் அவர்தான். இதில் வந்தவர் என்பது வினையால் அணையும் பெயர். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதில் பொறுத்தார் என்பது வினையால் அணையும் பெயர். அடுத்ததாக தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள ஒப்பீடு என்ன அப்படின்னு பார்க்கிறோம். தொழிற்பெயரை பொறுத்தவரைக்கும் வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பதுதான் இந்த தொழிற்பெயர். இதே வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னா, தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கிறது தான் வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயர்ல என்ன வராது? காலத்தை காட்டாது. ஆனால் வினையால் அணையும் பெயர் என்ன சொல்றோம்? காலம் காட்டும். எந்த காலம்? 3 காலங்கள் சொன்னோம்ல, நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் என்ற 3 கால, இறந்த காலம் என்ற 3 காலத்தையும் காட்டுவதுதான் வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடுதல். வினையால் அணையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடியவள். அடுத்ததாக புக் பேக் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுக்காம தான் நம்ம மெட்டீரியல் கொடுத்தோம். ஏன் அப்படின்னா மேக்சிமம் 99% புக் பேக் கொஸ்டின்ஸ் நேரடியாக வருவதில்லை. எல்லாமே உள்ளே இருந்து தான் கேட்குறாங்க. ஆனால் புக் பேக் கொஸ்டின்ஸும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அது ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும் யூஸ் பண்ணி வரும், பார்த்துக்கோங்க. மெத்த வணிகலன் என்ற தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் 50 காப்பியங்களும். ஆ, பெரும் வணிகமும் பெரும் கலன்களும். ஈ, பெரும் காப்பியங்களும் அணிகலன்களும். ஈ, வணிக கப்பல்களும் அணிகலன்களும். அப்போ இதில் மெத்த வணிகலன் அப்படிங்கிறது எதை சொல்றாங்க? 50 காப்பியங்களும் அணிகலன்களும் தான் இங்க சரியான விடை. அடுத்ததாக காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும். இந்த தொடர் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, சருகும் சண்டும். இலையும் சருகுமா, தோகையும் சண்டுமா, தாளும் ஓலையுமா, சருகும் சண்டுமா அப்படின்னா காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் குறிப்பது சருகும் சண்டும். என் தமிழ்னா அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பிரிச்சு எழுதலாம்? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்று பிரித்து எழுதலாம். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்று பிரித்து எழுதலாம். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இதில் தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் எது? கேட்டவர் மகிழ பாடிய பாடல்.
நம்ம வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது எல்லாமே எளிமையா கண்டுபிடிப்போம். தொழிற்பெயருக்கு இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா 90% தொழிற்பெயர் விகுதிகள் தல் அப்படின்னு தான் வந்திருக்கும். தல், அல் அப்படின்னு. அப்போ நாம வினையால் அணைப்பெயரை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்படின் நீங்கள் என்ன பண்ணலாம், முதலில் தொழிற்பெயரை கண்டுபிடிக்கலாம். இங்க வரக்கூடியது என்ன, அல், தல் வந்திருக்கா, அல். அப்போ இது என்னவா வரும், முதல்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தொழிற்பெயர். அப்போ பாடல் எங்க வந்திருக்கு பாருங்க, பாடல் இங்கேயும் வந்திருக்கு. அடுத்ததாக பாடிய அப்படிங்கிறது பெயரெச்சம். நமக்கு கேட்கறது என்ன கேட்டிருக்காங்க, வினையால் அணையும் பெயர். அப்போ ரெண்டாவதா பாடல் வந்திருக்கா, இது பாடல். அப்போ வினையால் அணையும் பெயர் என்ன, கேட்டவர். இங்க இருக்கா, கேட்டவர். அப்போ பாடல், கேட்டவர் என்பது தொழிற்பெயர் மற்றும் வினையால் அணையும் பெயர். ஐந்தாவதாக வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது அப்படின்னா குலை வகையா, கொழுந்து வகையா, மணி வகையா, இலை வகையா அப்படின்னு பார்க்குறோம். இதில் மணி வகை என்பதுதான் இதுக்கு சரியான விடை. அடுத்ததாக மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியில் மரமது, ஒவ்வொரு மரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் வந்திருக்கு. அந்தந்த இடத்தில் அந்த இடத்துக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் என்ன கிட்டத்தட்ட இந்த பாடல் வரியில 11 இடத்துல மரம் அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்பட்டிருக்கும். இந்த பாடல் எங்க இருக்கு அப்படின்னா தனிப்பாடல் திரட்டுல சுந்தர கவிராசர் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. இதில் முதலாவது இடத்தில் வந்த மரம் எதை குறிக்குதுன்னா அரசன், அரச மரம் அப்படிங்கிறத குறிக்கும். இரண்டாவதாக வரக்கூடிய மரம் எதை குறிக்குது அப்படின்னா குதிரை, மாமரத்தை குறிக்கும். மூன்றாவதாக வந்த மரம் எதை குறிக்குதுன்னா வேல், கருவேலம். மூன்றாவதா மரமதைன்னு சொல்றது வேல், கருவேலம். 4 மற்றும் 9வது இடத்தில் வந்திருக்கிறது என்ன அப்படின்னா அரசனை குறிக்கக்கூடியது. மரம் அப்படிங்கிற வார்த்தை அரசனை குறிக்கும். 6வதாக வந்திருக்கிறப்ப இடம் இங்க இருக்குல்ல, இங்க 6, இது எதை குறிக்குது அப்படின்னா வேல் என்ற சொல்லை குறிக்கக்கூடியது. 5, 7 அப்படிங்கிறது 5வது இடத்திலும் 7வது இடத்துல வந்திருக்கக்கூடியது புலி, வேங்கையை குறிக்கக்கூடியது. 8வது இடத்தில் வந்திருக்கக்கூடியது காட்டு வழி. 9வது இடத்தில் வந்திருக்கக்கூடியது 9 நம்ம இங்கே சொல்லிட்டோம், எங்க இருக்கு, அரசனை குறிக்கக்கூடியது. 10வது இடத்தில் வந்திருக்கக்கூடிய மரமானது 10 எங்க வரணும், இங்க இந்த இடத்துல வந்திருக்கணும், மரமுடன் 10 இங்க வந்திருக்கணும். அப்போ 10வது இடத்தில் வந்திருக்கக்கூடியது ஆலமரம். 11வது இடத்தில் வந்திருக்கக்கூடியது அத்தி மரம். அதாவது அத்தி எப்படி பிரிக்கலாம், ஆள் கூட்டல் அத்தி, ஆழ்த்தி, அத்தி, ஆரத்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப இது மரத்தின் பல்வேறுபட்ட பொருள்கள். அடுத்ததாக கூட்டு பெயர்கள். கல் கூட்டல் குவியல். கல் மொத்தமா கொட்டி கிடந்துச்சுன்னா அதுக்கு பேரு கற்குவியல். ஆடு நிறைய இருக்கக்கூடிய இடத்தை ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்றோம். பழங்கள் நிறைய இருந்துச்சுன்னா அப்படின்னா பழக்குலை. புல் அதை கட்டுறதுக்கு பேர் என்ன, புற்கட்டு. அடுத்தது வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக்குதல். கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள் அப்படிங்கிற வாக்கியம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றணும். எந்த இடத்தில் மாறுதுன்னு பாருங்க. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். அப்போ இதுதான் காத்திருக்கிறார் என்பது வினைமுற்று, இங்கு காத்திருக்கிற வரை என்பது வினையால் அணையும் பெயர். இரண்டாவதாக ஊட்டமிகு உணவு உண்டார் அப்படிங்கிற வாக்கியம். தொடர்ந்து அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட வாக்கியம். இதில் உண்டார் என்பது வினைமுற்று. இதை நம்ம வினையால் அணையும் பெயராக்கணும். அது எப்படி பாருங்க, உண்டார் என்பதை உண்டவர், ஊட்டமிகு உணவு உண்டவர், நீண்ட வாழ்நாள் பெற்றார்.
மூன்றாவதாக நேற்று என்னை சந்தித்தார், அவர் என் நண்பர். இது எது வினைமுற்று? சந்தித்தார் என்பது வினைமுற்று. இந்த சந்தித்தார் என்னவா மாத்தணும்? வினையால் அணையும் பெயரா மாத்தணும். எங்க மாதிரி இருக்கு? சந்தித்தார், சந்தித்தவர். நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர். நான்காவதாக பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். படித்தார் என்பது வினைமுற்று. இங்க எப்படி மாறுது? பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் என்று மாறும். படித்தார் என்பது படித்தவர், போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றார். தொடர்களில் உள்ள வண்ணச் சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மீள் எழுதுக. உலகில் பாருங்க, உலகில் அப்படின்னா புவியில், அந்த வார்த்தைக்கு சமமான சினானிம்ஸ் வேர்டு பார்க்கிறோம். மக்களின் அப்படின்னா என்ன சொல்றோம்? மானுடர்கள். கனி என்றால் பழம் இருக்க. இதுதான் நம்ம இங்க கொடுக்கப்பட்ட வினா. இதை யூஸ் பண்ணி மற்றும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொற்றொடரை காணல். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 2. வள்ளல் குமணன் வறுமையால் வாடி வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து மங்கா புகழ் பெற்றான். வள்ளல் குமணன், வறுமை அப்படிங்கிறதுக்கு வேறொரு வார்த்தை என்ன? துன்பம். வாடி வந்த அறிஞர்களுக்கு அப்படின்னா புலவனுக்கு தான், அறிஞருக்கு. தனது தலையை கொடுத்து என்றால் ஈந்து. மங்கா புகழ் பெற்றான். இங்க புகழ் அப்படிங்கிறது இங்க என்ன? பெருமை பெற்றான். அதுபோல கொஸ்டின் நம்பர் 3, 4, 5 அப்படிலாம் மெட்டீரியல் வாங்குறவங்க பார்த்துக்கலாம். அடுத்ததாக நயம் பாராட்டுக அப்படிங்கிற தலைப்பில் தேனினும் இனிய நர் செந்தமிழ் மொழியே. இதுல அதாவது வார்த்தைகள் மாத்திருப்பாங்க, எழுத்து மாறி இருக்கும். அது சரியாக நம்ம அமைக்கணும். நம்ம நேரடியா சரியான வார்த்தைக்கு போயிடுறோம். தேனினும் இனிய நர் செந்தமிழ் மொழியே, தென்னாட்டு விளங்குற திகழ்ந்தென் மொழியே என்ற பாடல் வரி கொடுத்திருப்பாங்க. இந்த பாடல் வரியை பாடியது கா. நமச்சிவாயர். இந்த பாடலில் அணிநயம் பத்தி பார்க்கிறோம். இப்பாடலில் மொழி என்ற சொல் ஒரே பொருளில் பலமுறை வந்து சொற்பொருட் பின்வரும் நிலையணியை கொண்டுள்ளது. பா வகை பார்க்கிறோம் அப்படின்னா என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம். குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பது போன்ற வினா தொடர்கள் அமைக்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய வீடியோ லென்த்தியா போகும். அதுக்காக நம்ம தேவையானதை விட்டுட்டு போகலாம், தேவையில்லாததை விட்டுட்டு போகலாம். அடுத்தது அகராதியில் காண்க. அடவி என்றால் காடு, திரள், தொகுதி, சோலை. அவல் என்றால் பள்ளம், விளைநிலம், விளைநிலம், குளம், நெல், இடியல். இது அவல் அப்படின்னு சொல்றோம். சுவல் என்றால் பிடரி, முதுகு, மேடு, தொல்லை. செரு என்றால் வயல், குளம், பாத்தி, கோபம். பழனம் என்றால் வயல், மருத நிலம், பொய்கை. புறவு என்றால் புறா, சிறு காடு, முல்லைக்கொடி, பயிரிடும் நிலம் என்று இதற்கு பொருள்படும். அடுத்ததாக நிற்க அதற்கு தக அப்படிங்கிற தலைப்புல என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னா இன்சொல். அது எப்படி நம்ம வன் சொல்லா தீய சொல்லாக மாத்துது. இன்சொல் வழி தீய சொல் வழி அப்படிங்கறத பார்க்கிறோம். இன்சொல் வழியில் உள்ள வார்த்தை பார்க்கிறோம். பிறர் மனம் மகிழும், இது இன்சொல். இதுல இன்சொல் என்னென்ன? மகிழும் அப்படிங்கிறது இன்சொல். அதற்கு ஆப்போசிட் சொல் இங்க பிறர் அப்படிங்கிறது வரணும். இதுதான் அந்த வார்த்தை. பிறர் அப்படியே தான் வரும். அப்போ மகிழும் என்பதற்கு இன்சொல். அதுக்கு தீய சொல் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா வாடும் அப்படிங்கிறது. அடுத்தது அறம் வளரும் அப்படிங்கிறது இன்சொல். இதையே நம்ம வன் சொல்லா மாத்துறது எப்படின்னு சொல்றோம்? அறம் அப்படியே தான் வரும். வளரும் அப்படிங்கிறது தேயும். அடுத்தது புகழ் பெருகும் அப்படின்னா புகழ் இன்சொல், அதற்கு இகழ் அப்படிங்கிறது வன் சொல். நல்ல நண்பர்கள் சேருவர், இதில் சேருவர் என்பது இன்சொல், விலகுவர் என்பது வன் சொல். அன்பு நிறையும் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது இன்சொல், பகைமை என்பது வன் சொல். அடுத்ததாக கலை சொற்கள். வவ்வல் உயிரெழுத்து, கான்சொனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். அடுத்ததாக அறிவை விரிவு செய் நூல்களும் ஆசிரியர்களும். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன்.
இரண்டாவதாக தவறின்றி தமிழில் எழுதுவோம். மா. நன்னன். பச்சை பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர். பச்சை நிழல் அப்படிங்கிற நூலை எழுதியது யார் அப்படின்னா உதயசங்கர் அவர்கள். உதயசங்கர். நாம இதுவரைக்கும் 10ஆம் வகுப்பு இயல் 1 பார்த்திருந்தோம். அடுத்த காணொளியில் 10ஆம் வகுப்பு இயல் 2 காணலாம். நன்றி, வணக்கம்.